Cheers. 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 எவ்வளோ நாள் ஆகுது நம்மளாம் ஒன்றா உட்காந்து பேசி. ஏதோ அவனுக்கு பிறந்த நாள்னால எல்லோரும் ஒன்றா கூடி இருக்கோம், இல்லைன்னா அதுக்கும் கிடையாது. கரெக்டாக சொன்னேன். அப்புறம் தம்மடு தம்மெல்லாம் அடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப கெடுதல். உங்களுக்கு தெரியாதா? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அடி சிகரெட் வாங்காமல் பேச்சா. ஏய் சிகரெட்லாம் அப்படி நம்ம ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும். இன்ட்ரெஸ்டிங்காவா? டேய் மாப்பிள்ள, நம்ம பக்கத்து வீட்டு பங்குச்சோறு இருக்காளே. ஏய் அந்த மாதிரி இல்லைடா, எதாவது தெரியலைங்க அந்த சொல்கிறேன். நம்ம என்ன சின்ன வயசில் பேசுன மாதிரி பேய்க்கு ஏதாச்சும் பேசணும். பேயா? டேய் மாடா பேருக்கு நம்பிட்டு இருக்கீங்க? நம்பிக்கைலாம் இல்லை, எனக்கு தெரியலிங்க இருக்குல்ல. அப்போ பேயெல்லாம் இல்லைன்றீங்களா நீங்கள்? ஏன் உனக்கு நம்பிக்கை இருக்கா? தெரில, நான் பார்த்தது இல்லைப்பா. பார்க்கணுன்னு ஆசைப்படுறியோ? சேச்சே, நம்மளாலாம் பார்க்க முடியுமா என்ன? நீங்கள் யாராவது முதல் பேயை பார்த்துருக்கீங்களா? டேரக்டர் இதெல்லாம் ஹாரர் படம் அது இதுன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன்ல, அதெல்லாம் ஒன்று சொல்லு. பேய் கதைலாம் இல்லை, பேயை பார்க்க முடியுமா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, சொல்லட்டா? இங்கேயும் டெஸ்ட்டா? அது எப்படி? அடா வரப்போத அவனை கேள்றா. ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன், அதை கண்ணை மூடி இமேஜின் பண்ணணும். எண்டில் உன் கண்ணுக்கு பேய் தெரியுமா இல்லையான்னு நான் சொல்லுவேன். அது எப்படி தெரியும்? அது ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லாமல் ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் இமேஜினேஷனில் நான் சொல்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எதனா பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும். நான் ரெடிப்பா, நான் ரெடி. சொல்லுமா. அட எதுக்குப்பா இதெல்லாம்? அடா வாடா. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான ஆம்பியன்ஸில் வெட்ட வெளியில் நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க. சுற்றி யாராவது இருக்காங்களான்னு தேடிக்கிட்டு முன்னாடி தெரிகிற வழியில் மெதுவாக நடந்து போகிறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ரைட் சைடில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு மட்டும் இருக்குது. அந்த வீட்டை நோக்கி நடந்து போகிறீங்க. கதவை தட்டுறீங்க, நோ ரெஸ்பான்ஸ். கதவை தள்ளி பார்க்குறீங்க, ஓப்பன் ஆகுது. வீட்டுக்குள்ளே போகிறீங்க, யாராவது இருக்காங்களான்னு தேடிட்டே லெஃப்டில் இருக்க கிச்சன் போகிறீங்க, சுற்றி பார்க்குறீங்க. தென் வெளியில் வந்து பெட்ரூம் போகிறீங்க, அங்கேயும் பார்க்குறீங்க. கட்டிலுக்கு அடியில் ஏதோ சத்தம் வருதுன்னு குனிஞ்சு பார்க்குறீங்க. வீட்டுக்கு வெளியே வந்து வாசல்கிட்ட நின்று ஒரு டைம் நீங்கள் வந்த வழியையும் சுற்றி இருக்கிற இடத்தையும் பார்க்குறீங்க. அவ்வளோதான். ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். டேய் அவ்வளோதான்டா. டேய் டேய் இப்போது உங்களை எல்லாரையும் ஒரு விஷயம் இமேஜின் பண்ண சொன்னல, அதில் மேலோட்டமாக தான் சொன்னே தவிர நைட்டாக பார்க்கலாம், எப்படிப்பட்ட இடம், பெரிய வீடா குடிசையா, உள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். பட் இந்த விஷயத்தில் எதனா பார்த்துருப்பீங்கள்ல, அது என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதை வச்சு தான் பார்த்தேன், ஒன்றும் இல்லை. நான் ஸ்கூல் ஹாஸ்டலில் தனியாக தான் இருந்தேன். நீங்கள் சொல்கிற டைரக்ஷனில் தான் போனேன், எனக்கு எதுவும் தோணலை. இல்லைடா, பொம்மை, மிரர், அனிமல், அப்புறம் ஃபயர், அது போல் எதனா பார்த்தியாடா? இல்லை. டேய் நான் ஒரு ஆளை பார்த்தேன்டா. அப்படியாடா? என்ன பார்த்தேன்னு சொல்லு. முதல்ல நீ சொன்னதும் நான் ஒரு எம்டி ஸ்ட்ரீட்டில் ஸ்னோஃபால் நின்றுட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ண உடனே ஒரு பாலடைஞ்ச மிரர் இருந்துச்சு. கிச்சனில் பார்த்தேன், எதுவும் இல்லை. பெட்ரூம்லேயும் எதுவும் இல்லை. கட்டில்களை பார்க்கும்போது ஒரு ராட்டின பொம்மை மட்டும் இருந்துச்சுடா. ராட்டினமா? இந்த காஞ்சரிங் படத்தில் வருமே குட்டி சர்க்கஸ் பொம்மை மாதிரி, அதுடா. ஓ. அப்புறம் வெளியே வந்து பார்த்தப்போ தூரத்தில் ஒருத்தர் கோட் போட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாரா. நான் அவரை பார்த்ததும் அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரா. நிஜமாவா? சரி, இப்போ அதுக்கு என்ன? அப்படின்னா உன் கண்ணுக்கு பேய் தெரியுமாப்ல? என்னடா சொல்கிற? ஆமாடா, பேயை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த டெஸ்ட்டை பார்த்தேன். இந்த இமேஜினேஷனில் யாராவது பார்த்தனா அது பேய கூட இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. அப்படி பார்க்குறவங்க கண்ணுக்கு பேய் தெரியும்னு சொல்லுவாங்க. ஃபயர், ரெட் கலர், ஆந்த, மிரர் இதெல்லாம் பார்த்தா அவங்கள சுற்றி பேய் இருக்க சான்ஸ் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணப்போ நானும் பார்க்கல, அவனும் பார்க்கல.
ஆனால் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா லக்கி ஃபெல்லோ மச்சி. அட போடாங்கிட்டு. லக்கியா லக்கி. அப்போ எங்கள் ஆயா சொன்ன கதையெல்லாம் உண்மையா? உன் ஆயா கதைலாம் அப்புறம் கேட்கலாம். ஒருத்தன் தூங்கினானே அவன் கதையை கேட்போம். ஆமாம், நீ என்னடா பார்த்த? ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றும் இல்லையா, நீ உன் ஆயா கதையை சொல்லுப்பா. அப்போல்லாம் வயலில் களை பறிக்க போவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நாள் எங்கள் ஆயாவும் களை பறிக்க போச்சு. அங்கே ஒரு ஒத்த பனைமரம் ஒன்று இருந்துச்சு. பொதுவாக மத்தியான நான் என்னையே பார்த்தேன். எது? என்னடா சொல்கிற, தெளிவாக சொல்லு. நீ சொன்னதை இமேஜின் பண்ணப்போ அந்த வீட்டில் நான் என்னையே பார்த்தேன். சரி, அப்புறம் என்னாச்சு? நைட் நேரம் கொட்டுற மழையில் காட்டுக்குள்ளே நான் தனியாக நின்றுட்டு இருந்தேன். தூரமாக ஒரு வீட்டில் லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தப்போ யாருமே இல்லை. கிச்சன் உள்ளே போய் பார்த்தேன். பல வருஷமாக யூஸ் பண்ணாமல் பாலடைஞ்சு போயிருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே ஹாலுக்கு வரும்போது யாரோ சாப்பிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. கேண்டில் லைட்டோடு இருந்துச்சு. அதை தாண்டி பெட்ரூமுக்கு போனேன். யாரும் இருக்க மாதிரி தெரியல. கட்டில் அடியில் பார்க்க சொன்ன பக்கத்து ரூமில் ஒரு சத்தம். மெதுவாக கட்டில் கீழே குனிஞ்சு பார்த்தேன். ஃபுல்லாக பிளட்டு. யாரையோ இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு பக்கத்து ரூம். அப்படியே பக்கத்து ரூம் போய் பார்த்தேன். அங்கே ஒருத்தன் கத்தியில் துண்டு துண்டாக வெட்டிகிட்டு இருந்தான். நான் போனதும் அவன் வெட்டதை நிறுத்திட்டான். திரும்பி பார்த்தான். அது நானே தான். கீழே செத்து கிடந்ததும் நானே தான். வெளியே இடி இடிக்க திரும்பி பார்த்தா ஒரு செகண்ட்ல எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. பழையபடி பாலடைஞ்ச வீடாவே மாறிடுச்சு. ஒண்ணுமே புரியாம குழம்பி போய் வாசலுக்கு வந்தேன். எதிரில் இதே மாதிரி ஒரு வீட்டில் தூரமாக நின்று அவன் என்ன பார்த்துட்டு இருந்தான். நிஜமாவே உன்னை நீயே கொள்றத நீயே பார்த்தியா? இதுக்கு என்னடா அர்த்தம்? எவனாடா லிஸ்ட்டில் சொல்லிட்டு இருக்கான்? ஏய், என்னன்னு தேடுமாப்ல. டேய், ரெடிட்டில் இதை பற்றி போட்டிருக்காங்கடா. என்னன்றா போட்டிருக்கு? என்னன்னா, the one who sees himself could be potentially evil themselves. அங்கே பாரு மாப்ள நிற்கிறதா? ஏய் டேய், ஒன்றும் பண்ணாதடா. பயமாக இருக்குடா. டேய், நிறுத்துடா. நிறுத்துன்னு சொல்கிறேன்ல. என்ன பயந்துட்டீங்களா? கதை சொல்லிட்டு உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?